பேய் கதை. அந்த பேருந்து இரவு நேரத்தில் 4 பேருடன் மெதுவாக அந்த மலைப்பாதையில் ஏறிக் கொண்டிருந்தது. அந்த பேருந்தின் வெளிச்சத்தினைத் தவிர வேறு வெளிச்சப் புள்ளிகள் ஏதும் தென்படவில்லை. இன்னும் ஒரு அரை மணி நேர பயணம் தான் மிச்சமிருந்தது. 2-3 கொண்டை ஊசி வளைவுகளைக் கடந்து விட்டால் ஒரு சில வீடுகள் தென்படும். டிரைவருக்கு வேறு தூக்கம் கண்களை தழுவ துடித்துக் கொண்டிருந்தது. அந்த திருப்பத்தில் மெதுவாக வேகம் எடுக்க ஆரம்பித்த நேரத்தில் அந்த சாலையின் நடுவே வெள்ளை ஆடை உடுத்திய அவள் மிக மெதுவாக அசைந்தாடிக் கொண்டிருந்தாள். பின்னப்படாத தலை கேசங்கள் அலைபாய்ந்து கொண்டிருந்தன. டிரைவருக்கு நெஞ்சை அடைப்பது போல் இருந்தது. இந்த நடுநிசியில் ஐயையோ, எல்லோரும் சொல்றது போல அந்த மோகினியோ? நாக்கு மேலெண்ணத்துடன் ஒட்டிக்கொண்டது. அவரை அறியாமலேயே பேருந்து நின்றது. அவள் இப்போது போகிறாளா அல்லது வருகிறாளா என்று அறிய முடியவில்லை. மெதுவாக அந்த பேருந்தினுள் நுழைந்தாள். டிரைவருக்கு அந்த மலைக்குளிரிலும் வேர்க்க ஆரம்பித்து விட்டது. என்னப்பா ராமு, ஏன் இப்படி வேர்த்து கொட்டுற? ஏதாவது பேய் பிசாசை பார்த்திட்டையா என்ன? அந்த குரல் கேட்ட குரலாக இருக்க திரும்பி பார்த்தான். வைதேகி பாட்டி நின்று கொண்டிருந்தாள் வெள்ளை ஆடையில்.